ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எஸ்எஸ்சி ஃபெஸ்டிவல் ஜாப்க்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ssc.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, சமீபத்தில் எஸ்எஸ்சிலேருந்து ஃபெஸ்டிவல் செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான ஒரு வேலையை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அந்த வேலையை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் பல்வேறு வகையான வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th 12th டிகிரி முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு கல்வி தகுதி என்ன, எக்ஸாம் எப்படி இருக்க போது, எந்த மாதிரி பதவி கொடுத்துருக்காங்க, தேர்வு முறை எப்படி இருக்க போது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் புரிய வரும். பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஹோம் பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளைன்னு. அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இல்லை செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நேராக போயிட்டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாகின் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தான் நீங்கள் முதல்ல இந்த புதிய வெப்சைட் மூலமாக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி எஸ்எஸ்சிக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுதுன்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து ஃபஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் நேம் வந்திருக்கும். அந்த யூசர் நேமை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்ல பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ லாகின் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதுக்கு அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போதைக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அப்ளை அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்துட்டு ஃபில் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்து போவீங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பர்சனல் டீல்ஸை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே எடுத்துக்கும். இதை நீங்கள் எதையுமே வந்து பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்து போகும். ஓகே, அடுத்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ் கொடுத்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லாதவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கடுத்து உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ போஸ்ட் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ முதல்ல நீங்கள் எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. நிறைய ரீஜன் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கொடுத்துருக்காங்க, ஈஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தா சதர்ன் ரீஜனில் வரும். ஸோ நீங்கள் சதர்ன் ரீஜனு கிடையாது, எந்த ரீஜன் வேணால் அப்ளை பண்ணலாம். நம்ம இப்போதைக்கு சதர்ன் ரீஜனே கொடுத்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா தமிழகத்துக்கு அங்கே தான் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் போஸ்ட் கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் பல்வேறு வகையான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கான எந்த பதவிக்கு அப்ளை பண்ண டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற போஸ்ட் கோடை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போஸ்ட் கோடு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதாவது 158வது பக்கத்தில் சதர்ன் ரீஜன். ஸோ எஸ்ஆர்னு இருக்குன்னா அதான் வந்து சதர்ன் ரீஜன் அர்த்தம். இதான் உங்களுக்கான போஸ்ட் கோடாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க சென்னையிலேருந்து. அதுக்கான கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சீனியர் லேப் அட்டண்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் கிரேட்லாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி SR 10 இருக்குது பாருங்கள், அதான் உங்களுக்கான கோடு. அந்த கோட் நம்பர் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் இப்போதைக்கு ஸ்டெனோகிராஃபர் கிரேட் அப்ளை பண்ண அப்புறம் ஸோ அதுக்கான கோடை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இதில் போயிட்டு அந்த கோட் நம்பர் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு பதவிக்கு மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு அந்த பதவி நேம் என்ன எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதுக்கீழே என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய அதிகபட்ச கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. அதிகபட்சமாக என்ன கல்வி தகுதியோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பதவிக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் 10th 12th பாஸ் பண்ணால் போதுமானது, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கீழே ஐ ஹாவ் ரீட் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கல்வி தகுதி எனக்கு இருக்குது அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டியூ பொசஸ் ரெக்வயர்ட் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அந்த பதவிக்கு 12th பாஸ் பண்ணால் போதுமா, நீங்கள் 12th பாஸ்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருக்குன்னா எஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே ஒர்க் பண்ணிங்கன்னு
நீங்கள் நோ கொடுத்தா அந்த பதவிக்கு எலிஜிபிள் வந்து கிடையாது. இருந்தாலும் நீங்கள் நாட் அப்ளிகேபிள் கொடுத்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு மேண்டட்டரி இல்லை, ஒரு ப்ரொஃபஷனல் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான சென்டர் கேட்டிருக்காங்க. 3 எக்ஸாம் சென்டர் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் ப்ரிஃபரன்ஸுக்கு. தமிழகத்தில் ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டாக எங்கே இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து சைட் பண்ண பாருங்கள். மொத்தமாக 3 ப்ரிஃபரன்ஸ் 3 எக்ஸாம் சென்டருக்கான பிளேசஸை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு சென்டராக பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு வேளை ஃபிசிக்கல் லிமிட்டேஷன் எக்ஸாம் எழுதுவதற்கு என்னால் முடியல, எனக்கு ஃபிசிக்கல் லிமிட்டேஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் எஸ் கொடுத்து, உங்களுக்கு யாராச்சும் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஸ்கிரைப் வேணுமான்னு கேட்டிருப்பாங்க, வேணுன்றவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எனக்கு ஃபிசிக்கல் லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குன்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அது ஒன்லி டிசபிலிட்டிக்கு மட்டும் தான் அந்த ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை எனக்கு இருக்குன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் எந்த லாங்குவேஜ் ஒன்று கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதுறவங்க இங்கிலீஷை வந்து செட் பண்ணிக்கோங்க, கன்ஃபார்முக்கு இங்கிலீஷ் வந்து கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த பேஜ் உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்தமாக நீங்கள் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த புதிய வெப்சைட் மூலமாக நீங்கள் ஃபோட்டோவை லைவாக தான் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் அப்லோட் பண்ண முடியாது. கேப்சர் லைவ் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி லைவாக உங்களுக்கான ஃபோட்டோவை நீங்கள் கேப்சர் கொடுத்துக்கோங்க. கேப்சர் கொடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடும். ஓகே, இல்லை என்னால் கரெக்டாக கேப்சர் பண்ண முடியல, உங்களுக்கு மை எஸ்எஸ்சி வெப்சைட் கொடுத்துருக்காங்க, ஆப் மூலமாக நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் கொடுத்து அது மூலமாக நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணவே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும், அதை லிங்க் பண்ணி அந்த ஆப் மூலமாக நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்காமல் நீங்கள் சிக்னேச்சரை முன்னாடியே வந்து எடுத்து ஸோ ஃபோட்டோ எடுத்து ரீசைஸ் பண்ணிட்டு அப்லோட் சிக்னேச்சர் கொடுத்ததுக்கப்புறம் சிக்னேச்சர் அப்லோட் ஆகிடும். இப்போ நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தா ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக டிக்ளரேஷன்ஸ் பேஜ் ப்ரிவியூ பேஜுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்தமாக டிக்ளரேஷன் பேஜுக்குள்ளே வந்துருச்சு. இதில் போயிட்டு ஐ அக்ரி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துரு, கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா கூட நீங்கள் அப்படியே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து பிசி எம்பிசி கேட்டகரிக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் 100 ரூபாய். இதுவே அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்கள் எஸ்சிஎஸ்டிக்கு பேமெண்ட் கிடையாது, நீங்கள் மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்து 100 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணால் போதுமானது, உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகிடும். அதன் மூலமாக நீங்கள் அந்த ஜாப்க்கு அப்ளை வந்து பண்ணிட்டீங்க. இல்லை எனக்கு வந்து மல்டிபிள் பதவிக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன்னா சேம் திரும்ப நீங்கள் லாகின் பண்ணி அதே ஆப்ஷனில் அப்ளை கொடுத்து வேற ஒரு பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் வேற ஒரு பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கும் தனியாக நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். மல்டிபிள் பதவி கண்டிப்பாக அப்ளை பண்ணலான்றத நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மல்டிபிள் பதவிக்கு அப்ளை பண்ணுறவங்க ஒவ்வொரு தடையும் தனித்தனி நீங்கள் பேமெண்ட் கொடுத்து தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி தான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.